ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாடாமல்லி செடி எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு செடி வளர்க்கணும்னாலும் அதோட மண் தரமானதாக இருக்கணும், நல்ல சத்துள்ளதாக இருக்கணும். கொக்கோபிட், செம்மண், மண்புழு உரம், மாட்டு எரு, உயிர் உரங்கள் இது எல்லாத்தையும் கலந்து வச்சிடணும். வச்சு 20 நாள் கழித்து எந்த ஒரு விதை போட்டாலும் அதோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். எவ்வளோ பசுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பக்க கிளைகள்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், சின்ன ஒரு தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மொட்டும் வந்துருச்சு. நம்மளோட மனக்கவலையெல்லாம் போக்குறது இந்த மாதிரியான செடிகள் தான். இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். பார்த்து பார்த்து ஒரு செடி வச்சு அது வளர்கிறத பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். இப்போ பாருங்கள், நிறைய மொட்டு வச்சிருச்சு. எல்லா கிளைகள்லேயும் மொட்டு வந்திருக்கு. நான் என் மாடி தோட்டத்தில் எவ்வளவோ செடி வச்சுருக்கேன். ஆனால் இந்த வாடாமல்லி செடி விதையிலேருந்து அது படிப்படியான வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. இது நல்லா பசுமையாக வந்துருச்சு. இது சின்ன தொட்டியில் இருக்கிறதுனால பெரிய தொட்டியில் மாற்றணும். அப்போ தான் நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கும். ரீபாட் பண்ணதுக்கப்புறம் அதோட வளர்ச்சியை நான் பதிவில் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.